வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு சாதம் அம்மா பண்ணுவாங்க. ஜுரமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை மருந்துகள் நிறைய சாப்பிட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி செத்து போன மாதிரி இருக்கும். அந்த வீரியத்திலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் தீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண போகிற ஒரு முக்கியமான ரெசிபி, அதாவது ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் பண்ண போகிற முக்கியமான ரெசிபி என்ன, பூண்டு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 வகையான பொருள்களை வச்சு ஒரு அருமையான ரெசிபி சார். இந்த பூண்டு வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் அருமையாக அமையும். எங்கன்னா அதில் வந்து அந்த காரத்தன்மை இருக்கும், அந்த வாசம் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது பூண்டு சட்னி ஆகட்டும், பூண்டு தொக்காகட்டும், பூண்டு ஊறுகாகட்டும், இல்லை பூண்டு மசாலா ஆகட்டும், ஸோ எது வச்சு பண்ணாலும், அதாவது இந்த பூண்டை வச்சு எந்த டிஷ்ஷு பண்ணாலும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்குறது என்னங்கன்னா பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதத்தில் வந்து நம்ம வந்து மிளகை இடித்து போடுவோம், சீரகத்தை இடித்து போடுவோம், பூண்டையும் இடித்து தான் போடுவோம். அது இடித்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அது சாப்பிடும்போது ஒரு நரநரப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த பூண்டு வந்து பல்லு பல்லாக தான் இருக்கும், கரையாது அதில். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தா கும்பகோணத்தில் இருக்கும். கும்பகோணத்தில் நம்ம ஏகப்பட்ட ரெசிபிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கேட்டரிங் சைடில் பண்ணுற ரெசிபி பார்க்குறோம், ஹோட்டலில் செய்கிற பண்ணுற ரெசிபி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வீட்டு முறையில் பண்ணுற இந்த பூண்டு சாதம் எப்படி பண்ணுறோம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பூண்டு சாதம் நம்ம சாப்பிடும்போது உடலுக்கும் சரி, மனசுக்கும் சரி, வயிற்றுக்கும் சரி நிறைவாக இருக்கும். அந்த பூண்டு சாதம் முடிச்ச பிறகு எதோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்? வெறும் சாதத்தோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை இது கூட எதனா தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெனுவில் சாரோட சேர்ந்து கருவேப்பிலை தொக்கு பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கருவேப்பிலை தொக்கு இதோட மேட்ச் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா அதில் இருக்கிற புளிப்பு காரம் அந்த சுவை வந்து ஈஸியாக அதுக்கு மேட்ச் ஆகும். இந்த பூண்டு சாதம் சொல்லும் போது நம்ம வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணி சமைச்சிருப்போம், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய். ஆனால் இவங்க நெய் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நெய் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நெய்யோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, முதல்ல வாசம், பூண்டோட வாசம், நெய்யோட வாசம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா திரு சக்தி கிஷன் சார் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 பொருள் மட்டும்தான் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. உடனே செய்யலாம். பூண்டை உரிக்கிற நேரம் தான். பூண்டை உரிக்கிற நேரத்தில் பாக்கி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண முடியும். நல்ல வயிறு நிறைய சாப்பிட முடியும். அவர் தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க அவர் போய் மீட் பண்ணலாம். சரிங்களா? போகலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓகேம்மா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? அவசியம் சார், சொல்லிடுறேன். பூண்டு சாதம் தேவையான பொருட்கள்: 150 கிராம் பூண்டு, 30 கிராம் மிளகு, 30 கிராம் சீரகம், தேவையான உப்பு, RKG நெய் 100 கிராம், தேவையான அளவு கருவேப்பிலை. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை இடிக்கிறோம். ஓகே. என்ன காரணம்? ஏன் இடிக்கிறோம்? என்ன காரணம்? அதை இடித்து தான் போடணும். அது ரொம்ப தூள் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அதோட சுவை மாறிடும். ஓகே. இதில் வந்து சாப்பிடும்போது அந்த மிளகு சீரகம் எல்லாம் பல்லில் கடிபடும். கடிபடும்போது அதோட சுவை வந்து வேற. அந்த நெய்யில் பொரிச்சு அது வரும்போது அட்டகாசமாக இருக்கும். அப்படி இடிக்கிறவங்களுக்கு வீட்டில் இடி இல்லைன்னா இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ யார் வீட்லையும் இடிக்கிறதே இல்லை, எல்லாம் மிக்சி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சொல்லாமா? 30 to 40. 30 to 40 அந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நாங்கள் அரைச்சிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே டைமில் சீரகம் அரைச்சிருக்கோம்னு சொல்கிறது உடைச்சிருக்கோம். அதான் கரெக்டாக பார்த்தேன். அதே டைமில் இந்த இடத்துல இன்னொன்று, இந்த சீரகம் இருக்குல்ல, இந்த சீரகத்தை வந்து நீங்கள் தட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் இடி எதுனா ஈஸியாக இருக்கும். எங்கள்கிட்ட இப்போ இங்கே இல்லை, கிச்சனில் இல்லை, அதனால டக்குனு மிக்ஸி யூஸ் பண்ணுறோம். இந்த பூண்டோட நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த உப்பையும் சேர்த்து வச்சு கையால் இடித்து தான் அதுக்குள்ளே நம்ம வந்து சேர்ப்போம். என்ன காரணம் உப்பை அதோட வச்சு இடிக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்பீடாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் உப்பு காரம் அதில் வந்து சார்ந்து உள்ளே ஏறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டயத்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த உப்போடு சேர்த்து இந்த பூண்டை வச்சு இடிச்சிட்டோம்னு சொன்னோம்னாக்கா, இந்த உப்பு அதிலே உப்பையே சார்ந்துடும். அடுப்பில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெண்டும் ஒன்றா மிங்கிள் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் வச்சுக்கோம். அப்போ எவ்வளோ பூண்டு போடுறோம்? அளவில் வந்து 100 கிராம் சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம செஞ்சு காமிக்கிற அளவு வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக செய்கிறோம். சரி, ஓகே. எவ்வளோ பூண்டு போடுறோம்? போட்டுடலாம் சார், எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் ஒரு வேலை தான் இருக்குது. ரெசிபி ஈஸியாக இருக்கலாம், ஆனால் பூண்டு உரிக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். சார், இப்போ பூண்டு உரிக்கிறதுனா இப்போ வந்து ஈஸியாக போயிடுச்சு சார். சரி, சின்னதாக ஒரு வறுத்துட்டு டப்பாவில் போட்டு 2 ஆட்டாட்டினீங்கன்னாக்கா தோல் கூட கண்டு வந்துடுது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை வாடை அதில் போயிடும் நம்ம அது மாதிரி பண்ணும்போது. அதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பூண்டு வந்து 2-3 வகை இருக்குது. ஒன்று நாட்டு பூண்டு, மலைப்பூண்டு இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நாட்டு பூண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக நாட்டு பூண்டு. இது பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கிறது. இது பெருசாக இருக்கு மலைப்பூண்டு. இது நாட்டு பூண்டுனா சின்னது. நாட்டு பூண்டுல காரம் அதிகமாக இருக்கும். ஓகே.
இந்த மலைப்பூண்டில் வந்து காரம் குறைவாக இருக்கும், நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸி. ஆனால் இந்த நாட்டு பூண்டை உரிச்சு மட்டும் வச்சுட்டு இதை செஞ்சோம்னு சொன்னோம்னா அதோட டேஸ்ட் வேறு, நல்லா இருக்கு. நாட்டு பூண்டோட குவாலிட்டி வேறு. இப்போ இதில் வந்து உப்பு போடுறோமா? ஆமாம் சார். எவ்வளோ உப்பு போடுறோம்? ஒரு தோராயமாக தான் நமக்கு என்ன தேவையோ அந்த உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே. மறுபடியும் வேணா அது சாதத்தில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடுறோமா? ஆமாம். ஏன்னா இதுக்கு இந்த காரத்தை குறைக்கிறது இந்த உப்பு மட்டும்தான் அதில். ஏன்னா இதுவும் காரம், மிளகும் காரம், அதனால் ரெண்டுமே காரமாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம காரத்தை குறைக்கிறதுக்கு உப்பை தவிர அதில் வேறு எதுவும் இடமே. அப்போ இதை வந்து மிக்சியில் லைட்டாக பண்ணிக்கலாம். மிக்சியில் பண்ண முடியாது, கையால் அடிச்சு தான். கையில் அடிச்சு ஒரு தட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. அப்போ அடிச்சு அப்போ தான் வந்து இது உடையும் போது ஒரு மாதிரி பிரியும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டோம்னா வெட்டும், எதெல்லாம் இருக்காது, ஒன்று முழுசாக இருக்கும், ஒன்று கீழே அப்படியே மை மாதிரி போயிடும். அது வந்து இதுக்கு மேட்ச் ஆகும். அப்போ சப்பாத்தி கிட்ட வச்சு வச்சுக்கலாம். எஸ். சரி, ஓகே. அப்போ எடுத்துட்டு காமிக்கிறேன். டன். இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா இடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அடுத்த நம்ம கடையை வைக்கிறோம், அதில் நெய் நம்ம விடுறோம். இந்த பூண்டு சாதம் சொல்லும்போது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணுறீங்க. என்ன காரணம்? உள்ள வயிறு எல்லாம் புண்ணாக இருக்குதும், அந்த புண்ணு வந்து ஆத்தணும்னு சொன்னால் நல்லெண்ணெயை விட நெய்க்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஓகே. அதனால நெய் ஆட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த பூண்டோட மனம் நெய்யோட மனம் ரெண்டுமே வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும். வெரி குட் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ அந்த நெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம அந்த பூண்டை வந்து இதில் நம்ம ஆட் போடுறோம். அதே சுற்றி ஓரத்தில் போடுறீங்க. கையில் நேரடியாக போட்டோம்னா டக்குன்னு திருப்பி கையில் வந்துருச்சுன்னா தெரிச்சிடும். சரி, ஓகே. டன். இப்போ இந்த பூண்டு வதக்கிற பக்கம் எப்படி? அந்த பூண்டு நல்லா வேகணும் அதில். ஓகே. அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது. அந்த பச்சை வாடை இல்லாமல் அது வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம பாக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்போ நல்லா வதக்கிட்டு காமிங்க. ஆமாம் சார். டன். இப்போ பூண்டு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார் இப்போ இது நல்லா வெந்துருச்சு சார். ஓகே. இந்த கலர் மாறிடுச்சு, ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த தங்கம் கலர் சொல்லுவாங்க. எஸ். ஆமாம். ஓகே. இப்போ இதில் வந்து மிளகு சீரகத்தை நம்ம ஆட் போடுறோம். மிளகு. ஓகே. நெய்லி போடுறோம். ஆமாம் சார். இன்னொன்று வந்து அந்த மிளகு வந்து நீங்கள் வந்து சூடான இதில் போட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கரெக்டான மெதுவான சூழலை போடுங்க. கருவேப்பிலை போடலாமா? போட்டலாம் சார். எல்லாம் முடிஞ்சு. சரி, ஓகே. இந்தாங்க. ஓகே. அதனால பச்சை கருவேப்பிலை போட்டால் இன்னொரு இது இல்லை. ஆமாம் சார். ஆமாம். உப்பு போடலாமா? உப்பு முன்னாடி நம்ம போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சோண்டு பத்தாத்துக்கு மட்டும். அப்போ நான் போடுவா? கொஞ்சமாக. இந்த உப்பு வேண்டாம் சார், பொடி போடும். பொடி உப்பு. இந்தாங்க. போடுவா? சப்போஸ் அந்த உப்பு போடும்போது நமக்கு அளவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குன்னு சொன்னால் கூட சாதத்தை போட்டு பெரட்டிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாதத்து மேலே கூட நம்ம பொடி போட்டு இது போல எவ்வளவு இன்னும் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். சரி, ஓகே. சப்போஸ் சார். ஃபைன். இதுக்கப்புறம் சாதம் தான் சார். சாதம் இந்தாங்க. போடலாமா ரைஸு? இதோ ஒரு நிமிஷம். கொட்டவா? கொட்டிடலாம் சார். முதல்ல ஒரு தட்டிடலாம் சார். இப்போ நல்ல வாசம். அந்த மிளகு சீரகம் போட்ட பிறகு நெய்யோட சேர்த்து சாப்பிடும், அந்த வாசம் நல்லா வருது. இன்னும் போடலாமா? போடலாம் சார். போடலாம். போட்டலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் போடலாமா? போடலாம். சரி, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓகே சார். இந்த பூண்டு வந்து இன்கேஸ் அதிகமாக குக் பண்ணுறேன்னா அந்த பக்குவம் மாறும். அப்படி ஆனா என்ன ஆகும்? சாப்பிடும்போது கடுக்குன்னு இருக்கும். அந்த பூண்டு வெந்துடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட முடியாது. அதோட ஸ்மெல் மாறிடும். ரைட். நீங்கள் நிறைய பூண்டு சாதம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த பூண்டு சாதம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணலாமா? அவசியம் சார். இது 3வது டேஸ்ட் பண்ணுறேன். ரைட்டா?
கண்டிப்பாக சார். ரைட். அதே மாதிரி இது செஞ்சு நம்ம வந்து ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. சுட சுட சாப்பிடணும். சாப்பிட உட்காரது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டு டக்கு டக்குன்னு பரட்டிட்டு உடனே தட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னோம்னாக்கா அதோட டேஸ்ட் மனம் கிளாஸாக இருக்கும். வெரி குட். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அவசியம் ரைட்டுங்களா? அவசியம் கொடுங்க. ஐயோ சுட 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 சோறு அந்த ஆவி பறக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த பிரியாணி தம்மு உடைக்கிற மாதிரி ஆவி பறக்குது. சாருக்கு பிடிச்சது. ஓகே. அப்பா பிரமாதம். ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த பூண்டு வறுத்த பிறகு அந்த பூண்டோட வாசத்துல அந்த மிளகு சீரக காரம் அந்த நெய் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. நல்ல வாசம். வாசம்னா நெய் வாசம் மட்டும் இல்ல, பூண்டோட வாசமா இருக்கு. அந்த மிளகும் சீரகம் 1-2 பல்ல கடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. எஸ் சார். அப்பா ஒரு வாய் சாப்பிட்டு நம்ம அப்படி நகர்ந்து போயிடலாம்னு நினைப்போம். ஆனா திரும்பி கூப்பிடும். இதை சாப்பிட்ட பிறகு இன்னொரு வாய் சாப்பிடலாமா இருக்கும். தொக்கு வச்சு நீங்க சாப்பிடும் போது அல்டிமேட் தொக்கு. ஒரு ரெசிபி பண்ண ஆரம்பிச்சா இன்னொரு ரெசிபி பத்தி பேசிட்டு இருக்கோம். ரியலி வெரி குட். கண்டிப்பாக சார். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் திருப்பி சொல்றேன், அந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பூண்டு பக்குவமா வதக்கிங்க. அந்த பூண்டு 1-2 மென்று சாப்பிடும்போது அந்த மிளகு சீரகம் அந்த காரத்தன்மையோட சாப்பிடும்போது அந்த நெய்யோட வாசம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அவர் சொன்ன விஷயம் கவனிக்கணும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நம்ம உடம்புக்கு வந்து வயிறு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், சூடாக ரெடி பண்ணி சூடாக சாப்பிடுங்க. நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் எனக்கு கிடைச்ச இந்த இன்பம் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். உங்களுக்கு யாருக்காவது தொக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். கருவேப்பிலை தொக்காட்டும், தக்காளி தொக்காட்டும், வெங்காயம் தொக்கு, ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. பொடி வகையிலும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் வாங்கிக்கலாம். இந்த தொக்குலாம் வந்து எல்லா டைமும் இருக்குமா கேட்டால் இருக்காது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் பண்ணி தருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக போய் சேரும். அதே டைமில் நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல சைவ சாப்பாடை விதவிதமாக வச்சிருக்காரு. கொஞ்சம் நோண்டி கேளுங்க, அப்போ நிறைய வெளியே வரும். தேங்க்யூ. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயக் கட்டிங் சர்வீஸ். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9441619229. இன்னொரு நம்பர் 9360300884. தேங்க்யூ ஸோ மச். நான் ஆல்மோஸ்ட் டன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.